தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால் முருகன். நிபுணர் குழு எந்த மாதிரியான பரிந்துரைகள் எல்லாம் முன்வைத்திருக்கிறது? கூடுதல் விவரங்கள். அதாவது அடுத்த ஆண்டு நீட் நுழைவுத் தேர்வு எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்து ஏற்கனவே நிபுணர் குழு அளித்துள்ள பரிந்துரையின்படி இந்த மாத இறுதிக்குள் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது கடந்த ஆண்டு நீட் தேர்வு என்பது பல்வேறு மோசடிகளை சந்தித்தது. 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. பல மோசடிகள் நடைபெற்று சிபிஐ விசாரணையில் அந்த வழக்குகள் தற்போது இருந்து வருகின்றன. இந்த நிலையில்தான் நீட் தேர்வினை மாற்றி அமைப்பது குறித்து முன்னாள் இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு அளித்துள்ள பரிந்துரைகள் தற்போது பொதுவெளியில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதன்படி நீட் தேர்வினை முறைகேடு இல்லாமல் நடத்துவதற்கு பல கட்டங்களாக நடத்த வேண்டும் என்கிற பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நீட் கோச்சிங் மையங்களை முழுமையாக கண்காணிக்க வேண்டும் என்றும் பரிந்துரையில் கூறப்பட்டிருக்கிறது. தேர்வுக்கு முன்பாக ஒரு தேர்தல் எப்படி நடத்தப்படுமோ அந்த அடிப்படையில் முன்னெச்சரிக்கையுடன் அனைத்து மாநிலங்களுடன் இணைந்து இந்த தேர்வை நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பரிந்துரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் நீட் தேர்வு வரும் ஆண்டு எப்படி நடத்தப்படும் என்பது தொடர்பாக தற்போது சுகாதாரத்துறையுடன் ஒன்றிய அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். அதன்படி அடுத்த ஆண்டுக்கான நீட் தேர்வு எப்படியெல்லாம் நடத்தப்படும், எந்த அடிப்படையில் நடத்தப்படும் என்பது குறித்த அறிவிப்பு இந்த மாதம் வெளியாகும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது முழுமையாக ஆன்லைன் மூலம் நடத்த வேண்டும் என்கிற பரிந்துரையும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதன் அடிப்படையில் அடுத்த தேர்வு என்பது ஆன்லைன் மூலமாக இருக்குமா அல்லது பென் பேப்பர் மோடில் இருக்குமா என்பது குறித்த அறிவிப்புகள் இந்த மாதம் இறுதிக்குள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அசோக், நீட் தேர்வு மோசடிகளை தடுக்க 1க்கும் மேற்பட்ட கட்டங்களாக தேர்வை நடத்த நிபுணர் குழு பரிந்துரை அளித்திருக்கிறது. மேலும் பல்வேறு பரிந்துரைகளை நிபுணர் குழு ஒன்றிய அரசுக்கு அளித்திருக்கிறது. அது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்டோம்.